தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். பிரெக்னன்சி டைம்ல உங்களோட ஹெல்த், மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் ரொம்ப அவசியம். எவ்ரிஒன் டாக்ஸ் ஒன்லி அபவுட் த மதர்ஸ் ஹெல்த். அந்த ஃபாதரோட ஹெல்த் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த மோட்டிலிட்டி, அந்த ஷேப், அவங்களோட ஹெல்த்னால அதோட any sort of physical activity. It can be just walking also. Illa it can be strength training. Illa உனக்கு பிடிச்ச ஸ்போர்ட் ஏதோ ஒன்று. ஆனால் அந்த ஒரு 30 to 40 minutes per day பண்ணுறது ரொம்ப அவசியம். அவங்க கொடுக்குற பேஸ் லைன், இட்ஸ் நாட் வெல்த், இட்ஸ் ஹெல்த் ஃபார் தியர் பேபி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஸ் லைன் அவளோட மெடிக்கல் கண்டிஷன், அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ், ப்ளஸ் அவங்களோட பேஸ் லைன் அல்ட்ராசவுண்ட் அண்ட் இவாலுவேஷன் இஸ் அப்சல்யூட்லி மோர் தென் எனஃப். லைஃப் ஸ்டைல் இன்க்ளூட்ஸ் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ். If you're getting married by 27-28, before 30 ஒரு first kid is always preferable. ஏன்னா ஜென்ரலி வாட் வி சி இஸ் அந்த ஃபர்டிலிட்டி டிக்ளைன் ஆகுதுல, அது அந்த 25-30ல நன்னா இருக்கிற ஃபர்டிலிட்டி அந்த 34-35 வரும்போது ஷார்ப்பாக டக்குன்னு ஜூஸ் பண்ணுறது இஸ் ஜஸ்ட் லேசி வே ஆஃப் ஹேவிங் சம்திங். பழத்தை பழமாக சொலையாக சாப்பிடணும். அப்போ தான் அதில் ஃபைபர் இருக்குது. அதையும் ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு சுகர் தான் ஜாஸ்தியாகும். ஒன்ஸ் ப்ரோட்டீன் உங்கள் டயட்டில் இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸே வராது. நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. சிக்கன், ஃபிஷ், அது அந்த கல்லீரல் அதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா ஃப்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா 70 to 80% ஆஃப் டெலிவர்ட் மதர்ஸ் வில் ஹேவ் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூ. 10 பேர் டெலிவரி ஆகிறன்னா 7லேருந்து 8 பேருக்கு இந்த சிம்டம் சைன்ஸ் இருக்கும். காரணமே தெரியாமல் அழுவாங்க. யோசிச்சு பாருங்க. தட் ஒன், அவங்களுக்கு அட்டென்ஷன் போகுது, அது கூட இல்லை. ரெண்டாவது அங்கே பாடி சேஞ்ச் ஆகுது. மூணாவது அவங்களுக்கு இருக்கிறவங்க உங்களால எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ, பிரெக்னன்சி டைம்ல இல்லைன்னா கூட பரவாயில்ல, போஸ்ட் டெலிவரி அட்லீஸ்ட் அந்த இனிஷியல் 3 months அந்த ரெக்கவரி பீரியட் போது கூட இருக்கிறது ரொம்ப அவசியம். நவடேஸ் நம்ம பேசுகிற மாதிரி இன்ஃபர்டிலிட்டி தாண்டி ஜெனட்டிக்கலி ஒபீஸாக இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று பக்கம் இந்த ஆக்டிவிட்டியே இல்லாத ஒரு ஒர்க் சிஸ்டம் இருக்குது, சேர் இருக்குது, நான் உட்காந்துக்கிறேன், இப்படி தான் நிறைய ஒர்க் இருக்குல்ல. இந்த லைஃப் ஸ்டைல் எவ்வளோ தூரம் ஒருத்தங்களை ஃபிசிக்கலாக பாதிக்குது, அதே மாதிரி அவங்களோட ப்ரெக்னென்சியில் நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது. ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியறது இல்லை, அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் இப்போ சடனாக வரவங்களுக்குல தே ஆர் நாட் even aware that they have thyroid or sugar. வரும்போது ரொம்ப ஹை லெவல்ஸில் இருக்குது. இல்லை கன்சீவ் ஆகிட்டு வராங்க, ஃபர்ஸ்ட் 3 monthsல சுகர்ஸ்லாம் 150, 200, 250க்கு மேலே இருக்குது. சரி டாக்டர், இது வரைக்கும் அப்படி இருந்ததே இல்லை, நான் 2 years முன்னாடி கூட சுகர் செக் பண்ணேன், நார்மலாக இருந்தது. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி அஃபெக்டிங் தெம். ரெண்டாவது என்னென்னா, எல்லாமே இருக்குல்ல, இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமும் வந்தாச்சு இந்த கோவிடுக்கு அப்புறம். ஸோ அவங்க வெளியே போகிறதில்ல, எக்ஸ்போஷரே இல்லை, ஒரு சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் கூட இல்லை. ஐ வுட் சே when you're planning pregnancy, it's not only about pregnancy. நான் நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், generally your baseline health is what you want to give it to your next generation. நீங்கள் பணம் சேர்க்கறது, வெல்த்தோ, இல்லை நீங்கள் என்ன வேணாலும் சொத்து, அது எனி டைம் நீங்கள் அதை ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ப்ரெக்னன்சி டைமில் உங்களோட ஹெல்த், மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் ரொம்ப அவசியம். எவ்ரிஒன் டாக்ஸ் ஒன்லி அபவுட் த மதர்ஸ் ஹெல்த். அந்த ஃபாதரோட ஹெல்த் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த மோட்டிலிட்டி, அந்த ஷேப், எல்லாமே அவங்களோட ஹெல்த்தை பாதிக்கும். அவங்களோட ஹெல்த்னால அதோட குவாலிட்டி பாதிக்கும். இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால். இப்போ ரெண்டு செக்ஸ்க்குமே, 2 ஜெண்டர்ஸ்க்குமே நாங்கள் கேட்குறது உண்டு. ஸ்மோக்கிங், ஆல்கஹால், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா நைட் ஷிஃப்ட்ஸ் மாறிண்டே இருக்கிறது, அவங்களோட ஃபுல் சர்க்கேடியன் ரிதமே மாறுது. ப்ளஸ் நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 8 hours அந்த இடத்துலையே உட்காந்துட்ருக்காங்க, கொஞ்சம் கூட எழுந்து கூட போயிட்டு வரது கூட இல்லை அந்த பர்டிகுலர் ஃபேஸ். பட் ஐ வுட் ஒன்லி சே, அந்த 8 hours உங்கள் ஒர்க் உங்களால் எழுந்துக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஒன்ஸ், ஒரு 2 minutes 3 minutesக்கு ஒரு வாக் போயிட்டு வாங்க. 45 minutes at least, minimum 30 to 45 minutes a day. Any sort of physical activity. It can be just walking also. Illa it can be strength training. Illa உனக்கு பிடிச்ச ஸ்போர்ட் ஏதோ ஒன்று. ஆனால் அந்த ஒரு 30 to 40 minutes per day பண்ணுறது ரொம்ப அவசியம். And it's all only Monday to Friday. At least Saturday, Sunday you have. அதுலேயே 2 days வந்துடும். மிச்சம் இருக்கிற உங்களுக்கு ஒரு 2 days அதுலேருந்து எடுத்தால் கூட 4 out of 7 days you're working out. I think time இல்லைன்னு சொல்கிறது I wouldn't accept as an excuse. I think that's very important. Both mother and the father, அவங்க கொடுக்குற baseline, it's not wealth, it's health for their baby. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நீங்கள் சொல்கிறப்போ நம்ம
ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி சில ப்ரிப்பரேஷன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு விமன் வந்து அவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்போதுலேருந்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த அப்போ ஒரு டெஸ்ட்டோ ஸ்கேனோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க என்னெல்லாம் எடுக்கணும்? கப்பலாகவே பார்த்துடலாம். ஏன்னா இந்த ப்ரெக்னென்சி நம்ம எப்போவுமே கப்பலாக தான் ஐ ஜென்ரலி டுவெல். அண்ட் முன்னாடி காலத்தை விட இப்போ நிறைய கப்பல்ஸ் தேர் கமிங். இந்த மேம் நாங்கள் இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, வி வாண்ட் டு போஸ்ட்போன் ப்ரெக்னென்சி ஃபார் 1 year 2 years. பட் ஆனால் எங்களுக்கு தெரியணும் எல்லாமே நல்லா இருக்கா, கேன் ஐ இதனால நான் பெரிய தப்பு பண்ணலையா. அது கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர். லைக் இன்னும் 2 years later 3 years later நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நான் ஓகேவான்றது ரொம்ப டிஃபிகல்ட். பட் அட்லீஸ்ட் இப்போ நல்லா இருக்கேன்னு என்னால் பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்டிலிட்டி மட்டும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி வரும்போது இந்த பேஸ்லைன் செக் ஒரு மதர் டு பி ஆர் ஃபாதர் டு பி பிளான் பண்ணணும் அப்படின்னா the first thing is for them to check their BMI. ஹைட்டுக்கான வெயிட் கரெக்டாக இருக்கா. ரெண்டாவது அவங்களோட சுகர், பேஸ்லைன் சுகர் லெவல் அட்லீஸ்ட் ஒரு HbA1c ஆகுது, 3 months ஆவரேஜ் குளுக்கோஸ், பிபி அண்ட் தைராய்டு. இது பேஸ் உங்களோட சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லையான்னு பார்க்கறதுக்கு. இதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு மேல் பார்ட்னர் சைட்லேருந்து தான் செமன் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஆனால் இது வந்து இனிஷியலாகவே பண்ண சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 6 months to 1 year அவங்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் we will see. அண்ட் உமன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் தாராளமாக எடுக்கலாம், யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு. அவங்களோட பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கான்னு பார்க்கலாம், பெயின்ஃபுல்லாக இருக்கா இல்லை இர்ரெகுலராக இருக்கா இல்லை கிளாத்ஸ் மாதிரி இருக்கா, இது எல்லாமே we can manage. இது போகிறோம். இதுக்கு மேலே ரொம்ப பயங்கரமாக ஹை லெவல் டெஸ்டிங்லாம் ஒன்றுமே தேவையில்லை. பேஸ்லைன் அவளோட மெடிக்கல் கண்டிஷன், அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் ப்ளஸ் அவங்களோட பேஸ்லைன் அல்ட்ராசவுண்ட் அண்ட் எவாலுவேஷன் இஸ் அப்சல்யூட்லி மோர் தென் எனஃப். லைஃப் ஸ்டைல் இன்க்ளூட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை டாக்டர் நாங்கள் பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் இட்ஸ் நாட் தட் we are forcing them to plan. I generally tell them ஒரு if you're getting married by 27-28, before 30 ஒரு first kid is always preferable. ஒரு 30க்கு அப்புறம் whether you want to have another 1 or 2 more later, at least by 30 ஒரு first kid I think it's good. ஏன்னா generally what we see is அந்த fertility decline ஆகுதுல்ல, அது அந்த 25-30ல நன்னா இருக்கிற fertility அந்த 34-35 வரும்போது ஷார்ப்பாக டக்குன்னு கம்மியாயிடும். சடனாக நான் அப்போ வந்து இல்லை டாக்டர் கல்யாணம் ஆகி 3 years ஆச்சு, எனக்கு இப்போவே பிளான் பண்ணுவோம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஸ்லோவாக தான் அப்போ ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் கிட் ஒரு ஏர்லி 30s முடிச்சோன்னா we'll have time அந்த செகண்ட் அண்ட் தேர்டை பிளான் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போலாம் ஐ ஹேட் தட் கொஸ்டின் பிகாஸ் ஏஜ் ஃபேக்டர் அண்ட் திஸ் ப்ரெக்னென்சி இஸ் டாக்ட். ஏன்னா இப்போ விமன் எப்படி இருக்காங்கன்னா, விமனாக இருக்கட்டும் மேனாக இருக்கட்டும், நான் லைஃப்பில் செட்டில் ஆகிக்கிறேன், இல்லைன்னா நான் கொஞ்சம் வந்து ஏர்ன் பண்ணிக்கிறேன், என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அது வந்து 30க்கு அப்புறம் போகுது. நிறைய பேர் தே ப்ரிஃபர் நான் 30+ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் எதனாலும் நான் பிளான் பண்ணிக்கிறேன், ஐ ஹவ் ஸோ மெனி ஆப்ஷன்ஸுங்கிற மாதிரி இருக்காங்கல்ல. இல்லை, தட்ஸ் ட்ரூ. I agree completely. இப்போ women are independent and women definitely they want to stand their own. And I'm one of the person who will actually support all girls and women. அவங்க படிச்சுன்னா கூட, கல்யாணம் ஆகி படிச்சுன்னா கூட I'll actually motivate them to study and settle in life. But all what I would say is உங்கள் ஏஜ் நிற்காதில்ல, தாராளமாக you have lot of options nowadays available. But அதுக்கும் காஸ்ட் தான் ஆகும். See, what I would say is if you want a natural healthy pregnancy, I would say அது நேச்சுரலாக நடக்கும்போது அதை அவாய்ட் பண்ணாதீங்க. எல்லாரும் அந்த ஃபேஸ் கிராஸ் பண்ணியிருக்கோம் நிகிதா. இட்ஸ் நாட் தட் நான் இப்போ பிஜி படிக்கும் போது 27-28 பிஜி முடிச்சு தான் வி காட் மேரிட். ஸோ இட்ஸ் நாட் தட் எல்லாருக்கும் அப்போ தான் கல்யாணம் ஆகும். இட்ஸ் நாட் லைக் எல்லாரும் வந்து 35-40 தான் கல்யாணம் பண்ணிப்பா, அப்போ தான் குழந்தை பெற்றுக்கணும். இட்ஸ் ஃபைன், இட்ஸ் தேர் இண்டிவிஜுவல் சாய்ஸ். டெஃபினட்டாக யாரும் வந்து ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. வாட் ஐ வுட் சே இஸ் எவ்ரி ஒன் கோஸ் த்ரூ திஸ் ஃபேஸ். ஆஸ் அ உமன் அப்போ தான் கல்யாணம் ஆகும், அப்போ தான் படித்து முடிப்போம், அப்போ தான் நம்ம லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு இந்த ப்ரொஃபஷ்னல் கேரியரையும் பர்சனல் கேரியரையும் ப்ளஸ் உங்களோட அந்த ஃபேமிலியோட பார்த்தும் கோயின்சைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஆனால் ட்ரஸ்ட் மீ, எவ்ரி ஒன் ஹஸ் டன் இட், எவ்ரி ஒன் கோஸ் த்ரூ இட். ஐ கேன் டாக் ஆஸ் இஃப் என்ன எனக்கு ரொம்ப வயசான மாதிரி தெரியும். பட் ட்ரஸ்ட் மீ தட் எவ்ரி ஒன் ஹஸ் டன் திஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டும் இல்லை லாஸ்ட்டும் கிடையாது. அதே டைமில் தான் ப்ரெக்னெண்ட்டும் ஆவா, அப்போ தானே குழந்தை பிறக்கும், அப்போ தான் உங்களுக்கு ஆஃபீஸில் நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லை பிஜி படிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை பிஹெச்டி படிக்கணும். அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. யுவர் ஆஃபீஸ் கேன் வெயிட். அண்ட் இப்போவும் நிறைய ஐடி கம்பெனிஸ் தே கெட் mothers back. Specially, they call out for mothers who have taken maternal break. They say, we want mothers. You know why? They all know mothers are very dedicated. அதுக்காகவே கால் அவுட்ஸ் வரும்.
they call for people who just took a maternity break, we are willing to take you back. So இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது நேச்சுரலாக நடக்கிற ப்ராசஸை ரொம்ப தள்ளி போட வேண்டான் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் ஆஸ் அ மெடிக்கல் ப்ரொஃபஷனல் டூ. அப்புறம் ஃபீல் பண்ண வேண்டான் இஸ் மை ஒப்பீனியன். இட்ஸ் நாட் தட் நீங்கள் பண்ணக்கூடாது செட்டில் ஆகக்கூடாதுன்றது இல்லை, தாராளமாக அது ரொம்ப அவசியம். பட் when it happens அதை அவாய்ட் பண்ணாதீங்க. எஸ், இன்ஃபர்டிலிட்டி பேசுகிறப்போ ஐவிஎஃப் இது வந்து ஜாஸ்தி இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் கவுண்ட் வந்து ரேப்பிடாக வளர்ந்துட்டுருக்கு. அண்ட் சில இடங்களில் வந்து இன்னுமே பீப்புள் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ ஓகே நம்பி போனவங்க இப்போ எப்படின்னா இதனால கிடைக்குமா நடக்குமா இல்லை வந்து நான் என்ன பண்ணணுங்கிற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஒரு பயம் வரும். இப்படி இருக்காங்கல்ல, இவங்க வந்து எப்படி வந்து ஒரு கப்பல் வந்து அவங்கள வந்து ஐவிஎஃப்க்கு ப்ரெப் பண்ணிக்கணும்? ஓகே, ஒரு ஐவிஎஃப் இக்ஸி இல்லை ஒரு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணுன்னு சொன்னாலே அஃப்கோர்ஸ் ஒரு பயம் வரும். நம்மளே ஒரு பேஷண்ட்டாக இருக்கும் போது இல்லை நீங்கள் ஐவிஎஃப் பண்ணணுன்றது எஸ் இப்போ நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்துடுது. பட் முன்னாடி காலத்துலலாம் இது அவ்வளோ ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு. இல்லைன்னா இல்லை அவ்வளோதான், இல்லை சரோகசி மூலியமாக போகிறது. இப்போ நம்மளுக்கு ஐவிஎஃப் ஆப்ஷன் வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ் சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகுது, நம்ம நிறைய கற்றுக்குறோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஏன் 10 வருஷம் முன்னாடி இந்த அளவுக்கு சோஷியல் மீடியா கிடையாது. இந்த ஒரு 10 to 15 இயர்ஸில் 2011-12 அப்புறம் தான் சோஷியல் மீடியாவே வந்தது. இந்த அளவுக்கு அவேர்னஸ் அப்பவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது we are also changing with time, right? ஸோ அதே மாதிரி எவ்வளோ தூரம் அவேர்னஸ் இருக்கோ, எவ்வளோ தூரம் இன்ஃபர்மேஷன் இருக்கோ, அதே அளவுக்கு பயமும் சேர்ந்து வளரதா செய்யும். ஆல் வாட் ஐ வுட் சே இஸ் இஃப் தெர் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ரீசன், ஒரு டாக்டர் ஒரு 2 பேரோ 3 பேரோ நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை இதுதான் இப்போ ஆப்ஷன், நம்மளுக்கு எக் குவாலிட்டி கம்மியாக இருக்குது, இல்லை ஸ்பெர்ம் குவாலிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது, பட் இதில் போனால் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னா ஐ திங்க் ஒரு 2-3 பேருக்கு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். தேர் இஸ் நத்திங் ராங் இன் ஆஸ்கிங் ஒப்பீனியன்ஸ். ஆஸ் டாக்டர்ஸே நிறைய 2-3 பேர்கிட்ட கேட்கறது தப்பு இல்லை. அப்படி இருக்காங்கன்னா வாட் ஐ வுட் டெல் யூ இஸ் ஃபர்ஸ்ட் காம் டவுன். The pregnancy is going to be as similar to you how you are getting pregnant naturally. Only thing is egg நம்ம retrieve பண்ண போகிறோம் உமன் கிட்டேருந்து, அதுக்கு ஒரு ஃபியூ இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படும். ப்ளஸ் நம்ம ஸ்பெர்ம் வந்து ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ரிட்ரீவ் பண்ண போகிறோம். அதில் நம்ம லேபில் அதை ஃபியூஸ் பண்ணி நல்ல எக்ஸ் யார் வந்திருக்கு, எந்த எம்ப்ரியோ, அந்த 3 cells 4 cells ஸ்டேஜ்லாம் பார்ப்போம். 4 cellsல பிளாஸ்டோசிஸ்ன்னு பார்ப்போம். Day 5ல் எது நல்லா இருக்கோ அதை எடுத்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ரெக்னன்சி, என்ன டைப் ஆஃப் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் the procedure is the same, the process is the same, pregnancy is the same. It's still your baby. And I would only say நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் அதிகமாக வெயிட் போட்டுருவாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதோ, ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறதோ, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சுகர், தைராய்டு, பிபி அதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஒரு ஐவிஎஃப் சைக்கிள் போகிறது வில் ஃபெச் யூ பெட்டர் ரிசல்ட்ஸ். அந்த பாசிட்டிவ் ரேட்டும் பெட்டராக இருக்கும் rather than நம்ம அன்ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் வச்சுட்டு போகிறத விட. நம்ம ப்ரெக்னென்சி பற்றி பேசுகிறப்போ இந்த டயட்டுங்கிற ஒரு விஷயம் வருது. அதில் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ சிலவங்களுக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் இருக்கும், ஜெனட்டிக்கலாகவே இருக்கும், அவங்களோட ஃபுட் பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக மாறும். யூஸ்வலாகவே ப்ரெக்னென்சி டைம் நல்லா நட்ஸ் எடுத்துக்கோ, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோ, ஜூஸாக குடி, இந்த மாதிரியே சொல்லி அவங்களுக்கு அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாகவே வந்து இருக்கும்ல. ஸோ அவங்களோட டயட் பேட்டர்ன் எப்படிலாம் மாற்றணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெக்னென்சி டைம் ப்ளஸ் ஜிடிஎம்ல சொல்கிறீங்க, டயபெட்டிஸ் வரும்போது சொல்கிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு ஜூஸ் நாங்கள் கம்ப்ளீட்டாகவே சொல்லிடுவோம், அவாய்டே பண்ணோம். தேர் இஸ் நோ வே, தேர் இஸ் நோ நியூட்ரிஷன், அப்சல்யூட்லி ஜீரோ நியூட்ரிஷன் இன் ஜூஸ். நான் இது வரைக்கும் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன், ஜூஸ் பண்ணுறது இஸ் ஜஸ்ட் லேசி வே ஆஃப் ஹேவிங் சம்திங். யார் ஜூஸ் பண்ணுறாலோ அவளுக்கு வேணால் எனர்ஜி போகலாம். பழத்தை பழமாக சொலையாக சாப்பிடணும், அப்போ தான் அதில் ஃபைபர் இருக்குது. ஜூஸாக பிழிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதையும் ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு சுகர் தான் ஜாஸ்தியாகும். அஃப்கோர்ஸ் டைரக்ட் ஃப்ரக்டோஸ் அண்ட் சுக்ரோஸ், அங்கே குளுக்கோஸ் அது சத்தே கிடையாது. ஸோ நீங்கள் பழம் எதுவாக இருந்தாலும் சரி ஜூஸாக பண்ணவே பண்ணாதீங்க. பழத்தை பழமாக அப்படியே சாப்பிடுங்க. ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் எனிதிங் இஸ் ஃபைன். அதுவும் டியூரிங் ப்ரெக்னென்சி சுகரை ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணுவோம், ஏன்னா அது பேபி க்ரோத்தை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அஃப்கோர்ஸ் ஸ்மால் போர்ஷன், ஏன்னா நியூட்ரிஷனிஸ்ட் பார்த்துட்டு ஒரு டயட் சார்ட் தான் கொடுப்பாங்க. ஐ வுட் ஒன்லி சே கிரேவிங்ஸ் இருக்கிறமோ ப்ரோட்டீன் கம்மின்னு அர்த்தம். ஒன்ஸ் ப்ரோட்டீன் உங்கள் டயட்டில் இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸே வராது. அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எக் ஒயிட்ஸ், எக் யோக் கூட ரொம்ப குட் ஹெல்த் அண்ட் ப்ரோட்டீன். சரி எக்கே சாப்பிட மாட்டோம் அப்படின்னா பன்னீர் எடுத்துக்கலாம், வீட்லேயே பன்னீரோ டோஃபு எடுத்துக்கலாம், சோயா எடுத்துக்கலாம், நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. நான் வெஜிடேரியன் டயட்டில் நான் சொல்கிறது சிக்கன், ஃபிஷ், அது அந்த கல்லீரல் அதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா
ஃப்ரை பண்ணாதீங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அது சத்து கம்ப்ளீட்டாக போயிடும். எது நீங்கள் பொட்டேட்டோவோ இல்லை ஸ்வீட் பொட்டேட்டோ கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அது வெறும் சும்மா வாய் டேஸ்ட்டுக்கு தான். அதில் ஃபைபர் கண்டென்ட் எதுவுமே இருக்காது. வாட் ஐ வுட் ஒன்லி சேஸ் இன்க்ளூட் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். எவ்ரி மீலுக்கு அப்புறம் ஒரு 10 minutes வாக் பண்ணுங்கள். அது உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவலில் நல்லா இட் வில் ஸ்டெபிலைஸ் அண்ட் கீப். மூணாவது ஸ்ப்ரெட் யோர் மீல்ஸ். ஒரே மீல்ஸில் லிட்ரலாக நம்ம அந்த ஸ்பெஷல் மீல்ஸ்லாம் கொடுப்பாங்கள்ல, தமிழ்நாடு மீல்ஸ் மாதிரி இவ்வளோ ரைஸ் குட்டி குட்டி கப்பில் காய் கூட்டுக்கு பதிலாக ரிவர்ஸ் இட். ரைஸ் வந்து ஒரு கப் எடுத்துட்டு அந்த காய் கூட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெரிய கப்ஸில் எடுத்துட்டோன்னா யோர் ஸ்டமக் இஸ் ஃபுல் வித் ஃபைபர். அப்போது அந்த வயிறு ரொம்ப சீக்கிரம் ஃபில் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு ரைஸ் எடுத்துக்கிறது கம்மியாயிடும். ஸோ அப்போது இருந்தாலே கொஞ்ச நேரம் பசிக்காமல் இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வாக்கிங் ரெகுலராக போய் நம்ம ஜங்க் நிறைய அவாய்ட் ஒன்ஸ் இன் அ வைல் எடுத்துக்கலாம். பாவம் இல்லைன்னா ப்ரெக்னென்சியில் என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படி பண்ணாலே ஜிடிஎம் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். நம்ம எப்படி வந்து ப்ரெக்னென்சியை க்ளோரிஃபை பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதை பற்றின அவேர்னஸும் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த போஸ்ட்மார்ட்டமை வந்து நிறைய பேரால் ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப ஷேட்டர் ஆகிடுறாங்க அந்த இடத்துல. அது எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க? அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலி ப்ரெக்னென்சியை விட இந்த போஸ்ட்மார்ட்டம் பற்றி தான் பேசிட்டோம். ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஹோல் ஃபேமிலியும் அம்மாவை தான் பார்த்துட்ருக்காங்க. சடனாக யோசிச்சு பாருங்களேன், ஒரு 9 months நீங்கள் ஒருத்தர் அப்படியே பேம்பர் பண்ணி இதை சாப்பிடு, குங்குமம் பூ சாப்பிடு, இது சாப்பிடு, பாலை குடி, இது குடின்னு சொல்லி சடனாக எல்லா அட்டென்ஷனும் இந்த அம்மா கிட்டேருந்து போயிடுது. அந்த குழந்தைக்கு நீ ஃபீட் பண்ணியா, உனக்கு பால் பத்தலை, நீ சரியாக கொடுக்கல, குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, எதனால் அழுறதுன்னு தெரியல, நீ கொடுத்தியா, நீ சரியாகவே நீ எப்போ பார்த்தாலும் தூங்க போகிற, நீ குழந்தைக்கு ஸோ மெனி ஸ்ட்ரெஸ், உனக்கு பாலே பத்தலை. அந்த ஒரு வார்த்தை வந்து அந்த இட் ஹர்ட்ஸ் த மதர் அ லாட். அண்ட் ஐ திங்க் மோர் தென் ப்ரெக்னென்சி இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸோ இல்லை டிப்ரெஷனோ பற்றி ரொம்ப ரொம்ப அவசியம். போன வாரம் வி ஹேட் அ பேஷண்ட். அதுக்கு ஒரு ஹஸ்பண்ட், அவங்க அம்மா அப்பா, அந்த பொண்ணோட மதரோட அம்மா அப்பா, ஹஸ்பண்ட், அந்த மதர்ல ஃபாதர், என்டையர் ஃபேமிலி கேம். அஃப்கோர்ஸ் அந்த பொண்ணு டெலிவரி ஆகி 2 months, ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரி அப்போ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த பொண்ணு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அந்த குழந்தை இப்போ 3.5 வயசு ஆகுது. அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி. அந்த பொண்ணு டெலிவரி ஆகி இப்போ 2 months ஆகுது. குழந்தை ஃபீட் பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு. ஆனால் சடனாக அவ்வளோ ஒரு 2-3 days குழந்தை பிறந்து ஒரு 1.5 மாதம் நல்லா இருந்தா, ஷீ ஸ்டில் ஃபீடிங். இந்த 2-3 days வந்து ஷீ டசன்ட் வாண்ட் டு ஃபீட் த பேபி. ஒரு ரூமில் தனியாக இருக்கா, நான் வெளில வர எனக்கு பிடிக்கல, எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல, என் குழந்தை என் கண்ணில் காமிக்காதீங்க, இது வேறு யாரோ குழந்தை மாதிரி இருக்குது, இது ஏன் குழந்தை இல்லை. என்டையர் சடனாக ஒரு 2-3 days இது ஃபுல்லாகவே மாறிடுச்சு. சடனாக யார்கிட்டையும் வீட்டில் சொல்லாமல் வெளில போய் ஏதோ ஒரு கோவிலில் போய் தனியாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஸோ அவங்க அந்த பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்தாங்க. குழந்தைய வந்து வீட்டில் விட்டுட்டு, தங்கச்சிக்கிட்ட வீட்டில் விட்டு, என்டையர் ஃபேமிலி கேம். த ஃபர்ஸ்ட் திங் ஐ வில் டெல் தம் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் அ ப்ராப்ளம். அது நார்மல் இல்லை. இப்போது இந்த பேஷண்ட்டை அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்காமல், இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி பண்ணுற, இது உன் குழந்தை தான் அப்படின்னு கொஞ்சம் எதிர்த்து பேசியும் இல்லை, அவங்கள லைக் எதான கொஞ்சம் ஹார்ஷாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள புரிஞ்சுக்காமல் அந்த மதரை வந்து இன்னும் கொஞ்சம் பொம்பார்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப கோச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் போயிருப்பாங்க. அந்த லெவலுக்கு போகும்போது கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போது அந்த பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் தாண்டி புரிய வச்சு 6 கவுன்சிலிங் செஷன் இந்த ஒரு வாரத்தில் நடந்து, மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி அந்த அம்மாவை கொஞ்சம் காம் டவுன் பண்ணி கொஞ்சம் தூங்க வச்சு, பரவாயில்ல அவங்களால ஃபீட் பண்ண முடியலன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் இப்போது எனக்கு அம்மா முக்கியம், அம்மாவோட ஹெல்த் முக்கியம். இப்போ ஃபீட் பண்ணுறதை விட அம்மாவோட ஹெல்த். ஏன்னா அம்மா நெக்ஸ்ட் குழந்தைய ஹார்ம் பண்ணுற அளவுக்கு போகக்கூடாது. ஓகே, அவங்களுக்கு இப்போ மெடிசன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரத்தில் நல்ல பியூட்டிஃபுல்லாக சேஞ்ச் ஆகி இப்போ ஓரளவுக்கு அக்செப்டன்ஸ் லெவலுக்கு வந்திருக்காங்க. சரி, இது என் குழந்தை ஒன்றுமே இல்லை, அப்சல்யூட்லி நார்மல் மதர், பியூட்டிஃபுல் வஜைனல் டெலிவரி, 2 பேரும் ஃபஸ்ட்டு குழந்த போது ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரியணும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு, ஷி வாஸ் பிளஸ்ட் டு ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி. அட்லீஸ்ட் இது பிரச்சனைன்னு அவங்க தெரிஞ்சுட்டு வீடியோ பார்த்து வந்து, இல்லை மேம் இது நார்மல் இல்லைன்னு தெரிஞ்சிடுது, இது ஏதோ ப்ராப்ளம், ஆனால் அவங்க இந்த மாதிரி இருந்ததே இல்லை, எனக்கு புரியவே இல்லை, நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியல. சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போய் 6 கவுன்சிலிங் செஷன் முடிச்சு, இப்போ நெக்ஸ்ட் லெவல் ட்ரக், ஃபஸ்ட்டு லெவலுக்கு அவ்வளோ கேட்கல, நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி மெடிசன் இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணுறேன்ற லெவலுக்கு வந்திருக்காங்க. இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸோ டிப்ரெஷனோ, வுட் யூ பிலீவ், டிப்ரெஷன் லெவல் போலனா 70 to 80% ஆஃப் டெலிவர்ட் மதர்ஸ் வில் ஹவ் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ். 80%, 10 பேர் டெலிவரி ஆகிறன்னா 7லேருந்து 8 பேருக்கு இந்த சிம்டம் சைன்ஸ் இருக்கும். காரணமே தெரியாமல் அழுவாங்க. யோசிச்சு பாருங்க, தட்
ஒன் அவங்களுக்கு அட்டென்ஷன் போகிறது, அது கூட இல்லை. ரெண்டாவது அங்கே பாடி சேஞ்ச் ஆகுது. மூணாவது அவங்களுக்கு சரியான தூக்கமே கிடையாது. ஒரு 2-3 நாள் நம்ம தூங்காமல் ஒரு ஷூட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இல்லை நான் ஒரு பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், இல்லை ஊருக்கு போயிட்டு வரோம், இல்லை டெலிவரி பார்க்கணும். ஆனால் 4வது நாள் நீ தூங்கி தானே ஆகணும்டா. ஆனால் அந்த குழந்தையோடவே டே டு டே இருக்காங்க. அந்த குழந்தை தூங்கும் போதோ தூங்க முடியாது, டிஃபிகல்ட். ஹெல்ப்பும் இல்லாத பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களே அறியாமல் அழ தோணும், அவங்களே தெரியாமல் அவங்களுக்கே என்ன பண்ணணும்னே தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட் சுற்றி இருக்கிறவங்க உங்களால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ, ப்ரெக்னன்சி டைமில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, போஸ்ட் டெலிவரி அட்லீஸ்ட் அந்த இனிஷியல் 3 to 6 months அன்டில் அந்த அம்மா கெட்ஸ் யூஸ் டு தட் ரொட்டீன், அந்த ரெக்கவரி பீரியட் போது கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஐ திங்க் அட் சம் பாயிண்ட் இதை பற்றி வந்துட்டு ஃபேமிலிக்கு வந்து ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு எஜுகேஷனோ எப்போவுமே கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பாடி சேஞ்சஸ், வெயிட் கெயினாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க வந்து அவங்களே வந்து கான்ஃபிடென்ட் லேக் பண்ணுற மாதிரி வச்சுப்பாங்க. பார்த்தா ஐயோ நான் நல்லா இல்லையே, ஐ லாஸ்ட் மை பியூட்டி, அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அவங்களுக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி இருக்கணும்? இப்போ வி ஹேட் அ மதர், இப்போது அந்த குழந்தைக்கு இப்போ தான் 7 months ஆகுது, இன்னும் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஷி டோல் மீ, டாக்டர் எனக்கு வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, 2 cesarean ஆகிடுத்து, நான் இன்னும் ஃபேமிலி பிளானிங் பண்ணல, பட் 3.5 kilos போத் த பேபிஸ். அஃப்கோர்ஸ் அவங்களோட வயிறு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எனக்கு உள்ளே போகல. எனக்கு இன்னமும் வந்து என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, 3rd pregnancy ஆகிட்டியா, யூனோ ஹவு, அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த வார்த்தை கேட்குறது. மற்றவங்க அதை ரியலைஸ் பண்ணி வேணும்ன்ட்டு பண்ணலை, பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னால் என் ட்ரெஸ் போட முடியல, நான் இப்போ வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், நான் 60 கிலோ முன்னாடி இருந்தேன்னா நான் அதே 62 கிலோ கிட்ட வந்துட்டேன், ஆனால் ஸ்டில் மை டம்மி இஸ் ஃப்ளாபி. ஸோ நான் பெல்ட் போடணும், நான் இது பண்ணணும். எந்த பெல்ட்டாலும் எதுனாலும் நம்மளோட டம்மியை டேரெக்டாக உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸ்பெசிஃபிக்காக அந்த மசில் வீக்காக இருந்ததுன்னா, ரெக்டஸ் மசில் வீக்காக இருந்ததுன்னா திருப்பி ஈஸியாக உள்ளே போகாது. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக 3 months போஸ்ட் டெலிவரியிலேருந்து குட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், நல்ல ஒரு கேலரி நியூட்ரிஷியஸ் டென்ஸ் ஃபுட், ஏன்னா யூல் ஸ்டில் பி ஃபீடிங் த பேபி. நம்ம கேலரி டெஃபிசிட்டில் போட முடியாது, நீங்கள் கம்மியாக சாப்பிட முடியாது. கேலரி கரெக்டாக எடுத்துக்கணும், ஃபீடும் பண்ணணும், கால்சியமும் இருக்கணும், ப்ளஸ் ப்ரோட்டீனும் உங்கள் டயட்டில் இருக்கணும். அட் த சேம் டைம் மைல்டாக ஒர்க் அவுட்ஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் அப்பர் பாடியிலேருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் உங்கள் பாடியை ஏன்னா எல்லாருக்கும் ஒரே இது சொல்ல முடியாது, ஒரு பாடிக்கு தகுந்தாப்பில் வாக்கிங் போகலாம், இல்லை ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் யோகா ஆரம்பிக்கலாம். அது எல்லாமே ஓவர் அ பீரியட் ஆஃப் 6 months to 1 year, பை ஃபர்ஸ்ட் இயர் மேக்ஸிமம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வர முடியும் பேக் டு ஃபார்ம். அதுக்கு அவங்க ஃபீல் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். பிகாஸ் மதர்ஹுட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபேஸ். அந்த இதனால யூ வில் நெவர் லெட் கோ ஆஃப் யுவர் க்ளோ. யூ கேன் டெஃபினெட்லி கெட் இட் பேக். ப்ராப்பராக ட்ரைனிங் ஒரு நியூட்ரிஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூ கேன் கெட் இட் பேக். ஐ திங்க் திஸ் ஓவரால் செஷன் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் ஸோ ரொம்ப வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஐ கேம் டு நோ more about all these things and thanks for joining us. Thank you. My pleasure, Nikita. Thank you so much. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம்.